ஓப்பனா பேர் சொல்லணும்னா சாய் அபிநயக்கர் வந்து அவுட் பிளாஷ் பண்றாங்க, அனிருத் சார் அவுட் பிளாஷ் பண்றாங்க. நான் வந்து ராஜா சாரோட தீவிர ரசிகன். அவர் சாங் கேட்கும்போது அதுக்குள்ள ஒரு டிராவல் ஜேர்னி, லெசன்ஸ் பார்க்குறவங்க பார்வையை பொறுத்தது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பிச்சைக்காரன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, அது பெரிய இதுவாச்சு. இல்லைப்பா, இப்போ எனக்கு ஆக்சுவலாக நிறைய 8 ப்ளீட் இருக்குது முகத்தில். எலும்பு உடஞ்சிருச்சு, சுக்குன தாடா கீழே விழுந்துருச்சு. பல்லு கிடையாது, புரியாது, யாருக்கும் தெரியாது. பரவாயில்ல. ஆமாம், அப்படியே இருக்கு. அகத்துல அழகு இருந்தா முகத்துல தெரிஞ்சிருமோ சார்? தம்பி அதெல்லாம் இல்லைப்பா. லாங் டேர்ம்னு ஒன்றும் கிடையாது. இந்த செகண்ட் தான் இம்பார்ட்டன்ட். சாதாரணமாக சொல்றீங்க, ரீல்ஸ்ல எத்தனை போகுது, எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது, என்னைக்கு ஓட்ட போறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு 2 விஷயங்களை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதான் என்னோட பேர் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்த ஒரு, அப்போ என் பேர் அக்னின்னு வரும். அப்புறம் சார் பார்க்கும்போது அக்னின்ற பேர் நல்லா இல்லை, எனக்கு விஜய் ஆண்டனின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது செயற்கை பேர் தான் விஜய் ஆண்டனி. அதான் இது வந்து இன்னும் பயங்கரம். நான் இந்த படம் இவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேனே, பெரிய பணபலம் இருக்குன்னு தயவு செஞ்சு யாருமே நினச்சிட வேண்டாம். நம்ம வந்து என்ன மியூசிக் பண்ணாலும் ஹீரோ வச்சு தான் டிசைட் ஆகுது. இப்போ நம்பர் 1 மியூசிக் டேரக்டர் யாருன்னா என்னென்ன பெரிய படங்கள் பண்ணுறாரு. ஏண்டா ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி அப்படியே இருக்கே சார். ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே இருக்கீங்க. மேக்கப் கூட எனக்கு கலையிலையே சார். மேக்கப்லாம் போகிறது இல்லைப்பா, போடலையா? நேச்சுரல் ஸ்கின். அழகின் ரகசியம் இல்லை சார். ஒன்றுமே போட மாட்டேன். இந்த க்ளோ எப்படி க்ளோ தெரியுது சார்? சொல்கிறாங்கல்ல, சன்ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன்லாம் கூட அதெல்லாம் கூட கிடையாது. சும்மா போகிறது வர்றது, மூஞ்சி கழுவுறது, அது எப்பயாவது ஒரு தடவை சொன்னா காமெடி போட்டுருக்கு சார். ஒரு அகத்துல அழகு இருந்தா முகத்துல தெரிஞ்சிருமோ சார்? அந்த மாதிரி வச்சுக்கலாமா சார்? தம்பி அதெல்லாம் இல்லை. சரி சார், அதெல்லாம் இல்லை. சும்மா நிறைய வேலை இருக்க தான் செய்யுது, ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. ஐ ஹேவ் ரைட் பீப்புள் அரௌண்ட் மீ. எல்லாம் நீங்கள் மாதிரி ஜாலியாக இந்த மாதிரி போகுது. சூப்பர் சார். ஓகே சார். இப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அது வந்து நான் ஒர்க் ரிலேட்டடாக கேட்குறேன். ஒர்க் ரிலேட்டடாக பிடிச்ச ஒரு வேலையை பண்ணும்பொழுது அதுக்குண்டான நிறைய கஷ்டங்கள் ஒன்று வரும். ஏன்னா வந்து இப்போ டக்குன்னு வந்து அதை விட்டுட்டு போயிடலாமா? பிடிச்ச ஒரு வேலைன்றது நிறைய இருக்காது இல்லை. எது உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஒரு பொண்ணு ஒரு ஃபஸ்ட்டு வீக்கு, ஃபஸ்ட்டு மந்த்து, ஃபஸ்ட் இயரோட அப்படியே ஸ்லோவாக ஃபேட் அவுட் ஆகும். பிடிச்சதுன்னு ஒன்று லைஃப் லாங்காக இருக்கவே இருக்காது. பிடிச்சது கையில் கிடச்சதுன்னா பழகிடும் நமக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார். இது ஒரு சொல்றீங்க, சாதாரணமாக சொல்றீங்க. ரீல்ஸ்ல எத்தனை போகுது, எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது தெரியல. என்னைக்கு ஓட்ட போறாங்கன்னு தெரியல. சார் உங்களை தெரபிஸ்டாவே மாத்திட்டாங்க. இல்ல அதான் அந்த மாதிரி நானும் பேசுறேன் பாருங்க லூசு மாதிரி. ஆக்சுவலா பிடிச்ச வேலை அப்படின்னு ஒன்று நீங்கள் நான் சொன்னால் நான் நம்புவீங்களா தப்பான கூட சிலர் திங்க் பண்ணலாம். நான் மியூசிக் பண்ணுறேன்ல, நடிக்கிறேன், எடிட் பண்ணுறேன், இதெல்லாம் நான் பிடிச்சி பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? சத்தியமாக பேஷன் ஒன்று எனக்கு கிடையாதுப்பா. ஆக்சுவலாக புரியல. பேஷன் அப்படின்னு ஒன்று எனக்கு கிடையாது. இல்லை, இது அந்த புரியல இல்லை சார், இது புரியல. இதான் எனக்கு பேஷனே கிடையாது. ஓ, சிலர் இந்த இப்போ சமையல்காரர் இருக்கார் இல்லையா, காலையில் ஒரு ஹோட்டல் வந்து 6 மணிக்கு சில ஹோட்டல் திறக்கும். 6 மணிக்கு இட்லி ரெடியாக இருக்கணும், சட்னி ரெடியாக இருக்கணும்னா அந்த சமையல்கார் 2 மணிக்கு எழுந்திக்கணும். மார்க்கெட்டில் போய் விடிகாலில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து போடணும். அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ பேஷனாக ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டால் அவருக்கு கடமை. குடும்பத்தை காப்பாற்றணும், இன்றைக்கி வேலை பண்ணால் தான் இருக்குது. அந்த இவர் 4 மணிக்கு எழுந்திரிச்சு டீ ஆற்றினா தான் அந்த குடும்பத்தை இன்றைக்கி சாப்பாடுன்றதுனால அந்த ஆள் எத்திக்ஸாக பண்ணுவார். இது என்னோடய ரோல், இது என்னோடய கடமை. இப்போ நான் பண்ணுற அத்தனையுமே இது என்னோட கடமை. இந்த வேலையை பண்ணி ஆகணும். இந்த வேலையை நம்பி என்னோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூக்கி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பூக்கி படத்தோட டைரக்டர் வந்து அவருக்கு ஃபஸ்ட் படம். டீமில் எல்லோரும் புதுசு, ஹீரோ புதுசு, ஹீரோயின் புதுசு. நான் நடிச்சிருக்கேன் ஒரு கேமியோ ரோல் இந்த படத்தில். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது என்னோட கடமை. ஏன்னா படம் நல்லா இருக்குது, மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இது என்னோடய வேலை. என்னோட ரோல் அப்படின்னு எடுத்து பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்
இதை வந்து கடமைன்னு நினச்சி பண்ணும்போது அதோட சஸ்டெயின் லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருக்குன்னு பண்ணுற விஷயத்தில் வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறீங்களா? பிடிச்சிருக்குன்ற ஒன்று உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல. ஓகே, ஒரு 1 இயர்லேயோ, ஒரு வாரத்துலேயோ, ஒரு மாதத்துலேயோ ரெகுலராக கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? தங்கம் பிடிக்குமா உங்களுக்கு? நிறைய தங்கமாக இருந்தால் என்ன ஆகும்? இது தங்கம் இப்போ இருக்க விலைவாசிக்கு இருக்கணும் தான் எல்லாமே தங்கமாக இருந்தால் என்ன போர் அடிச்சிடும். அப்புறம் இரும்பு ரேர் மெட்டல் ஆயிடுச்சுன்னா இரும்பு மேலே நாட்டம் போயிடும். இரும்பு தான்டா, இரும்பு அந்த ரோட்டில் இரும்பு கடை தான் கீழேன்றுவாங்க. எது உங்களுக்கு அரிய விஷயமோ அது மேலே நாட்டம் அதிகமாக இருக்கும். பிடிச்ச விஷயம் ரொம்ப அரிய விஷயமா இருக்கும். அது ஈஸியாக கிடைக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்காம போயிடும். பிடிக்காம இல்லை, அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கே. ஆனால் தொடர்ந்து சில வேலைகள் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அப்படின்னா நீங்கள் ஒரு ரோல் எடுத்திருக்கீங்கன்னா அது உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக எடுத்திருப்பீங்க. அவங்க அந்த ரோல் பண்ணுறாங்க. நான் என்னோட ரோல் வந்து சில கமிட்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கிறேன். இப்போ பிடிக்காம பண்ணுறேன்னாலும் இல்லை பேஷன் இல்லாமல் பண்ணாலும், கடமையே பண்ணாலும் அது ரிசல்ட் வந்து பேஷனில் பண்ணுறவங்களோட அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. யா, பேஷனோட பண்ணுறவன ஒர்க்கு ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடமையாக பண்ணுற ரிசல்ட் கம்மியாக இருக்கும்னா சொல்ல முடியாது. பெட்டர் தான் கூட இருக்கும். அது லைஃப்ல வந்து கஷ்டங்கள்லாம் வரும்போது ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? பிகாஸ் எவ்ரிபடி உங்களை வந்து தெரபிஸ்டா அப்படி பாக்குறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. இல்ல நான் சொல்றேன், அந்த ரீல்ஸ்லாம் நான் வந்து உங்க நண்பன், ஓகேவா? ஆ, நீங்க உங்க பெஸ்டிகிட்ட போய் பேசுவீங்கல்ல, மச்சான் பிரச்சனைடா அப்படி இப்போ விஜயன்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. என் வயசு 50, உங்களுக்கு வந்து 35 வயசு இருக்கலாம் சார். 35 30 சார், அதுக்கு அதனால நீங்க கொஞ்சம் வயசானவன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நீங்க இன்னும் அதிகமா துன்பங்கள் அனுபவிச்சுக்கின்றதுல நீங்க என்கிட்ட சில கேள்விகள் கேட்குறீங்க. அந்த துன்பங்களை கடந்து வந்ததுனால நாங்க பதில் சொல்றேன்றதுதான் என்னோட மோடு, தவிர இங்க பிலாசபி அதெல்லாம் கிடையாதுப்பா. ஆக்சுவலா நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படின்றதால நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் இல்ல. சொல்றேன். ஆனா ஜெனரலா லைக் உங்களை பார்த்து வந்து நாங்க ஓகே ஒரு மோட்டிவேஷன் ஆயிட்டு புஷ் த்ரூ அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கும் ஒரு புஷ் த்ரூன்னு ஒன்று இருக்கும்ல. இல்ல, நான் வந்து அப்படி யாரும் பார்க்கலப்பா. நான் என்ன ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஸ்டீவ் ஜாப்ஸ் பிடிக்கும் எனக்கு. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது, ஒரு சேல்ஸ்மேனுக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கீநோட் பாருங்கள், வாய்ப்பு கிடைச்சா ரசிப்பான். இதில் எவ்வளோ தூரம் அவன் சயின்டிஸ்ட்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு உருவான அந்த பொருளை வந்து எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிறான் உலகத்தில். அதை அவன் அட்ரஸ் பண்ணும்போது, அவன் கீநோட் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஆளோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஐஃபோனு எவ்வளவோ பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் கம்ப்யூட்டர்லாம். ஆனால் ஒரே ஜீன்ஸு, ஒரே பிளாக் ஷர்ட்டு. அதனால ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி மகாகவி பாரதி சார் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த காலத்தில் உயர்ந்த ஜாதி அப்படின்னு கருதப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு சில கஷ்டம் வழிமுறைகளை பின்பற்றாமல் கம்ப்ளீட்டாக ஒரு வீரனா, வீரன், உண்மையிலே வீரன். மகாகவி பாரதிய வீரன் யாரும் பேசியிருக்காங்களான்னு தெரியல. அவர் கவிஞன் தான் சொல்லியிருக்காங்கல்ல, மோஸ்ட்லி வீரனுங்க. வீரன் யாரும் அந்த டைமில் சுதந்திரம் கிடையாது, வெள்ளைக்காரன் தான். சொசைட்டிக்குள்ளேயே அவ்வளோ பாகுபாடு, ஜாதி மதம்னு சொல்லிட்டு இருக்க டைமில் இந்த ட்ரெஸ் அதெல்லாம் உடைக்கிறதுக்காக வந்து ஒரு கோட் போட்டுட்டு மீசை வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு தோரணை அந்த ஆளோட கோவத்தை அப்படி வெளிப்படுத்துறான். அவன் வந்து பார்த்தான், அவன் மனசுக்கு வந்து இந்த சொசைட்டிலாம் வேற மாதிரி தெரியுது. அப்போ அவன் கோவத்தை வெளிப்படுத்துறான். இது இல்லை, நான் வேறடா, இப்படிதான்டா இருப்பேன், எனக்கு செட் ஆகலடான்ற மாதிரி பல விதங்களாக வந்து தன்னோட உருவத்தையும் அந்த கவிதைகளையும் சொல்லி இன்னைக்கு வந்து அவர் கவிதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வழியா, புக்கு வழியா பாடலுக்கு சேர்ந்துருச்சு. அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை புக்கு பிரிண்ட் ஆயிருக்கும்? 4 பேர் படித்தாலே ஆச்சரியம் தானே. பக்கத்து தெருவுக்காரன் சொல்லுவான் சூப்பர். அதுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் அவர். இங்கே நம்ம ஏதோ ஒரு தொழிலாக, நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க, ஃபேமஸாக இருக்கிறீங்க, ஒரு தொழிலாக பண்ணுறோம். நான் மியூசிக் டைரக்டர், ஃபேமஸ்ன்றதுனால இது 4 காசுக்காக தானே இதை பண்ணுறோம். மகாகவி பாரதியாருக்கு என்ன கிடைக்கும் ஒரு டைமில்? அவர் வந்து ஆனால் எதுக்காக அதெல்லாம் பண்ணார்? 5 காசுக்கு புண்ணியம் இல்லாமல். புரியுதுங்களா? சரி, நீங்கள் ஜால்ரா தட்டி புலவராக இருந்து மன்னனுக்கு பாட்டு பாடி சம்பாதிக்க முடியும். சூப்பராக பாடினாப்பா, நான் 5 பொற்கிலி கொடுப்பாரு. பாரதியார் ஜால்ரா அடிச்சிருப்பாரா? அடிச்சிருக்க மாட்டார்ல. அந்த ஆள் வந்து இப்படி வாழ்ந்தது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் பர்சனலா. மகாகவி பாரதியார் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் மகாகவி பாரதியார் பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சார். இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நிறைய புது புது இயக்குநர்கள் கொண்டு வரீங்க. சமீபத்தில் வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் இதில் வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. இதோடைய லாங் டேர்ம் விஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்? என்ன ஐடியாலஜியில் இது வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியை நீங்கள் மாத்துறீங்க? இல்லை, ஒன்று எனக்கு லாங் டேர்ம்னு ஒன்றும் கிடையாது. இந்த செகண்ட் தான் இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் விஷன்னு ஒன்றும் கிடையாது. அங்கே இது இப்படியே போனால் அப்படி ஆயிரும் எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல என்னை சுற்றி.
அதில் என்னென்னா பப்ளிக்காக விஷயம் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், நிறைய படங்கள் எடுக்க முடியும். நியூ ஆக்டர்ஸு, நியூ டேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் அது ஈஸியாக பண்ண முடியுன்றதுக்காக பப்ளிக்காக மாறுறேன். சார் ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போகிறோம் நம்ம. இந்த ஒரு 2 விஷயங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இது அதான் என்னோட பேர் போட்டு ஃபஸ்ட் டைம் வெளியே வந்த ஒரு விஜய் ஆண்டனின்னு பேர் போட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற சீரியலில் தான் என் பேர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகே. அப்போ என் பேர் அக்னின்னு வரும், விஜய் ஆண்டனின்னு இல்லை ஆக்சுவலாக. அக்னின்ற பேரில் தான் டிஷ்யூம் படத்துக்கு சைன் பண்ணேன். அப்புறம் சார் பார்க்கும்போது அக்னின்ற பேர் நல்லா இல்லை, எனக்கு வேற பேர் மாற்றுக்குன்னு சொல்லும்போது ஆண்டனின்னு என்னோட பேர் இருந்துச்சு. விஜய் ஆண்டனின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது செயற்கை பேர் தான் விஜய் ஆண்டனின்றது. அப்படியா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட கேஸ்ட் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இனிஷியல் டேஸில் வந்து என்னோட குடும்பத்தையோ மனைவியோ எந்த ஃபங்க்ஷன் கூட்டு போக மாட்டேன். நான் அப்போ புதுசு தானே, நம்ம ஒரு மரியாதையாக இந்த தொழிலே வந்த பிறகு நான் ஃபங்க்ஷன் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நான் ப்ரொடியூசர் ஆன பிறகு தான் முதல்ல என்னோட குடும்பத்தை ஃபங்க்ஷனுக்கே கூட்டு போனேன். அது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் அம்மா வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே இன்னைக்கு வரைக்குமே வந்தது கிடையாது. ஏன் சார்? அது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், பிடிக்கும். அண்ட் இந்த சிடி சார், அதான் இது வந்து இன்னும் பயங்கரம். இப்போ வரைக்கும் ஸ்டில் சீரியஸ்லி. அதாவது நான் இந்த படம் இவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், பெரிய பணபலம் இருக்குன்னு தயவு செஞ்சு யாருமே நினச்சிட வேண்டாம். எந்த பேக்கிங்கும் கிடையாது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் உச்சபட்ச ரிஸ்க்கு. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இப்போ மேபி 4-5 படம் எடுத்து இந்த டிஃபிகல்ட்டி வந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். எடிட்ன்றது போக போக தான் எனக்கு தெரியும். நான் எடிட் பண்ணுறேன் நிறைய படங்களுக்கு ஆக்சுவலாக. அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தே. நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. நான் மியூசிக் டைரக்டர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது இருக்கட்டும். இல்லை, ஆனால் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணம் நல்ல எடிட்டர் நான் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதெல்லாம் கூட எனக்கு இப்போ இது பண்ணும்போது தெரியாது. இது பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்றும் பெரிய காசே கிடையாது. படம் எடுக்கிறது கோடிகளில் செலவாகும் இல்லையா, அந்த பணமும் கிடையாது, கடன் தான். ப்ளஸ் அந்த நடிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு நான் வந்து மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒருத்தங்க வர டைமில் ரீரெக்கார்டிங் பண்ணி தர முடியாது, சாங்ஸ் குறித்த நேரத்துக்கு தர முடியாதுன்றதுனால அந்த டைமில் பிளைண்டாக விட்டுட்டு நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்தீங்க. தெரியல எப்படி இந்த முடிவு எடுத்தேனே தெரியல எனக்கு ஆக்சுவலாக, உண்மையாகவே தெரியல. ஆனால் ரொம்ப நம்பினேன். உங்களுக்கு எனக்கு வித்தியாசமே கிடையாதுப்பா. நான் நடிக்க வரும்போது உங்ககிட்ட என்ன காசு இருந்துச்சோ அந்த காசு தான் என்கிட்ட இருந்துச்சு. சத்தியமாக நான் சொல்கிறது நம்புங்க. நான் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன படங்கள், நான் மியூசிக் பண்ண படங்கள், நீங்கள் பாட்டு ஹிட்டான படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள். நான் பண்ண பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா வேலாயுதம், வெடி, வேட்டைக்காரன், உத்தமபுத்திரன். 4 படம் தான் எனக்கு வந்து லட்சங்களில் சம்பவம் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. இதில் கூட சேமிப்புன்னு பெருசாக கிடையாது ஆக்சுவலாக. அது மிஷின் வாங்கி போட்டோம், எக்யூப்மெண்ட் வாங்கி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் சாஃப்ட்வேர்லேயே நிறைய டோன், கீபோர்டு, ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டரைஸ்டு. அப்போல்லாம் கீபோர்டு, மிஷின்ஸ் தான் எல்லாமே. பாதி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயே போயிடுச்சு. கார் வாங்கியிருப்போம் இல்லையா. அந்த ஆத்திச்சூடியில் வரது ஸ்டூடியோ, உங்கள் ஸ்டூடியோவா சார்? அது எது? சின்ன ரூம் தான் அது. ஓகே. அதான். ஸோ நான் வந்து வந்த புதுசில் ஒரு 4 பெரிய படங்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் போது முழுக்க கடன் வாங்கி தான் அந்த படத்தை ஆரம்பித்தேன், எடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியாவை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பினீங்கன்னா ரிஸ்க் எடுங்க. உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியலையா, டவுட்டாக இருக்கா, தயவு செஞ்சு டவுட் பண்ணிடுங்க. உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் அந்த ரிஸ்க் எடுப்பீங்க. இல்லை, இந்த ரிஸ்க்லேயும் இன்னொரு ரிஸ்க்லாம் இருக்குல்ல சார். இப்போ பிச்சைக்காரன் 2 பண்ணும்போது நான் அந்த ரிஸ்க் கேட்கல. இப்போ ரிஸ்க் எடுத்து ஒன்று வந்துட்டோம், நம்ம நடிக்க வந்துட்டோம், அது ஒன்று இருக்குது. பட் என்னதான் இருக்கும், அது என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணதோ இல்லை என்ன உள்ளே போடுறாங்களோ அது ஒன்று இருக்குது. பட் அங்கே நடிக்கும் போதோ ஏதோ ஒன்று, பிச்சைக்காரன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, அது பெரிய இதுவாச்சு. இது எப்படி அந்த மனுஷன் மேனேஜ் பண்ணி வந்து அங்கே இந்த இடத்துலலாம் காயம் இங்கெல்லாம் சொல்லும்போது இது எப்படி அது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஈஸியாக மியூசிக் டேரக்டர் இருந்துட்டு போயிடலாமல் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லைப்பா, இப்போ எனக்கு ஆக்சுவலாக நிறைய 8 ப்ளீட் இருக்குது முகத்தில், பல்லு கிடையாது, புரியாது, யாருக்கும் தெரியாது. பரவாயில்ல, ஆமாம், பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். ஆனால் இதுக்கு ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ரொம்பவே நான் இந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஓகே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆக்டரு எலும்பு உடஞ்சிருச்சு, சுக்குநூறு தாடா கீழே விழுந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் வந்து அங்கே தான் அன்னைக்கு நைட்டுமே லேப்டாப் தூக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அந்த மக்கள் வந்து முகத்துக்காக, அழகுக்காக, வெள்ளையா இருக்கான்றதுக்காகவோ அதுக்கெல்லாம் படம் பார்க்கல. மக்கள் ஒரு கேரக்டரை ஒரு ரசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரஜினி சாராவாக இருந்தால் ரஜினி சார் ஆக்டராக மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரா அப்படின்றத தாண்டி மனுஷனாக அவரை பிடிச்சிருக்கோம். கமல் சாரோட உழைப்பு அப்படின்னு ஒருத்தரோட கேரக்டர் தான் மக்களுக்கு பிடிக்குன்றதுனால அவங்க ஹீரோவாக கரெக்ட் ஆகிருக்காங்க. தவிர அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே, எனக்கு உடம்பே சப்போஸ்
ஒரு இன்னும் ஆக்சிடென்ட்ல கை கால் எல்லாம் போயிட்டா கூட என்னால் நடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே. Superb. கதை அப்படி இருக்கும்ல. Superb. நம்ம அப்பா ஹீரோ தானே, நமக்கு நம்மளை காப்பாத்துறதுனால ஹீரோ தான். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ஒரு அவனை கவனிக்கத்தக்க ஒரு கேரக்டராக ஒரு ரோல் கிடைச்சதுன்னா அதை பண்ண போகிறேன். கை இல்லாமல் கால் இல்லாமல் கூட அந்த படம் ஓட தான் செய்யும் அப்படின்றது என்னோட இது. சார் அடுத்து இந்த மரணத்திலும் கொடுமையானது துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்க யாராவது துரோகம் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை பற்றி யோசிச்சுட்டே நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இழந்துருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு துரோகங்கள் ஏதாவது நடந்திருக்கா சார்? இருக்குப்பா, இப்போ கூட நிறைய சந்திக்கிறேன். அவன் வந்து அவன் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அது அவனோட ஷேப்பு, அவன் அப்படி தான் இருக்கான். நான் மன்னிச்சிருக்கேன். அவன் ரோலே மன்னிக்கிறது இல்லை, அவன் ரோலே அதான். இப்போ புலி அது நான்வெஜ் சாப்பிடுது, அதை என்னன்னு சொல்றது, அதோட நேச்சர், அதோட நேச்சர். சிலரோட நேச்சர், சில விஷயத்துக்காக நம்ம சிலர்கிட்ட போவோம், அவன் இப்படி தான் இருப்பான், இதுதான் அவன் அவன் தொழிலோட குணம், அது அவன் எத்திக்ஸ். இது துரோகம்னு நினச்சி அது நிறைய யோசிச்சிங்கன்னா பிரச்சனை. அவனுக்கு ஒரு தேவைன்னா அவன் அதை பண்ணுவான், நீங்களும் பண்ணுவீங்க. அதில் வந்து ஈஸியாக சில்லி விஷயத்துக்கு சீட் பண்ணுறேன் எவ்வளோ, லைஃபே போகிற டைமில் வந்து ஒருத்தன் வந்து பண்ணுறன்னு முடிவு எடுக்கிறது எவ்வளோ அப்படின்றது பர்சனல் கேரக்டர் டிசைட் பண்ணும். ஸோ அது பழகி தான் அவனுப்பா, இருக்க தான் செய்யுது. அது குடும்பத்துக்குள்ளே இல்லாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் இல்லையா. செல்ஃப் கம்பெனி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எனக்கு நானே நண்பன், நானே நமக்கு நாமே அப்படிங்கிற. அதனால உங்களை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருங்க தம்பி. எல்லாத்தையும் ரசிக்க முடியாது இல்லை, அதுக்கு நீங்கள் உங்கள் குவாலிட்டியை வந்து உங்கள் குவாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணால் தான் உங்களை ரசிக்க முடியுன்றதால யூ ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் யுவர் குவாலிட்டி. ஓகே, இப்போ சார் நான் இந்த சிடி வச்சிருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, எடுத்துட்டேன் எப்படி எடுத்தேன்னு தெரியல அப்படின்னு. தப்புன்னுலாம் இல்லை, அந்த ஜேர்னி பார்த்தா சக்தி திருமகன் 25வது படமாக வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். அண்ட் ஆஃப்டர் ஓடிடியும் வந்து ஒரு பெரிய பூம் ஒன்று அடிச்சது, சூப்பர் ஸ்க்ரீன் பிளே பண்ணு. ஆனால் எனக்கு பர்சனலாக ஒன்று இருக்குது சார், விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த பிச்சைக்காரர் மாதிரியான, நான் படம் மாதிரியான சீரியஸான ரோல்ஸ், சக்தி திருமகன் மாதிரி. ஆனால் அந்த இந்தியா பாகிஸ்தான் ஒன்று இருக்கு சார், எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். மோஸ்ட் ஃபேவரட். அது ரிலீஸ் ஆன டைம் தியேட்டர் என்ன பண்ணுச்சுன்னு தெரியாது எனக்கு. அந்த டைம்ல என்னன்னா ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த விதை வந்து சரியான இடத்துல அந்த டைம்ல விதைக்கல. ஓகே, பட் நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு உங்களை மாதிரி இன்னைக்கு டிவியில பார்த்துட்டு பலரும் அதை வந்து அப்பப்போ சொல்லுவாங்க. அதுல மாதிரி இன்னொரு படம் தான் ரோமியோ. அதேதான் ரோமியோ பாருங்க, அதுல எடிட்டர் விஜய் ஆண்டனி, எடிட்டரும் விஜய் ஆண்டனி சார் தான் அந்த படத்துக்கு. அதுதான் ஓகே. அப்ப இந்தியா பாகிஸ்தான் நான் கேட்டேன் இல்லையா, அப்ப அந்த மாதிரி ஜேர்னர்ல அடுத்தடுத்து நான் எதிர்பார்க்கலாம். பண்ணுங்க. பூக்கி பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா கதையா ஸ்ட்ராங்கா இருக்கும், செம ஜாலியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு உள்ள யூத்தோட மைண்ட் செட்டை வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பூக்கி வந்து இருக்குது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே லைஃப்ல நடக்கிறது இல்லைன்றதுனால நான் போற இடத்துல என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறேன். அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தியோட கதை ஒன்று கேட்குறாரு, ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் ஃப்ரம் பூக்கி. ஆக்டரா இல்ல ஆக்டர்? ஓகே, அது வேற ஒரு சப்ஜெக்ட், அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். பிளாக்மெயில் பண்ண டைரக்டரோட படம், அதோட கதை வேற, அதை ரசிக்கிறேன். புது டைரக்டர் ஒருத்தர், சசி சாரோடதே அடுத்து ஒன்று. ஆமா, ஒவ்வொன்றும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை. நான் பிளான் பண்ணிட்டு போனேன்னா இவங்க 3 பேரையுமே நான் ரசிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா என் பிளான் வேற இல்லை. ஓகே, ஓகே, என் பிளானுக்கு நான் மேட்ச் பண்ண யாரையும் ட்ரை பண்ணேன்னா இவங்க 4 பேரையுமே நான் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நான் பிளானே பண்ணாம போறதுனால யார் வந்தாலும் எப்படி வந்தாலுமே அந்த ஷேப்ல அப்படியே பார்த்துருது. ரொம்ப நாளா வள்ளிமயில் ஐ திங்க் பெண்டிங். ஆமா, அது என்ன, அது ப்ரொடக்ஷன் வந்து அதை ரிலீஸை பத்தி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மணிகண்டன் ஒரு கேரக்டர். ஆமா ஆமா, அது வந்து நிறைய பேர் அந்த மீம்ல பார்த்தா நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு அப்பயே இருந்துச்சு, செகண்ட் ஹீரோ அந்த படத்துல ஒரு விக்ரம் ஏதா பார்த்தோன்னு தோணுச்சு, இது எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு இந்த வாடி குட்டி லேடி அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ சக நடிகர்கள் இப்போ நம்ம படத்துல இன்ட்ரடியூஸ் ஆன ஒருத்தர் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அது கண்டிப்பா விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரீசெண்டாக போய் மீட் பண்ணீங்க. ரொம்ப அந்த படத்துல நான் நிறைய பேசினது இல்லை, நடிச்சிருக்கேன் கூட, சூப்பர் தம்பின்னு பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ரீசெண்டாக அவரோட ரைட்டிங் நல்லா பண்ணுறாரு, மிமிக்ரி பண்ணுறாரு, நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அண்ட் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையில் வெறும் கதாபாத்திரமாக நடிச்சுட்டு மட்டும் போயிடாம இந்த டீம் கூட இறங்கி சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்ட் எழுதுறது, டப்பிங்கில் போய் உட்காடுறது, அந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக சில மெனக்கெடுதல் பண்ணுறதுன்னு சில விஷயங்கள் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். பேசினேன் அவர்கிட்ட ஒரு தடவை. நானும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நீங்கள் வந்து ஒரு படம் நம்மளும் ஃபியூச்சரில் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட. ப்ரொடக்ஷன்ல பேசியிருந்தேன் அவர்கிட்ட. பிளான் இருக்கு ஆக்சுவலா. சார் எனக்கு உங்க படத்தோட டைட்டில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். சைத்தான், பிச்சைக்காரன், கொலைகாரன், கொலை, திமிரு பிடிச்சவன், சக்தி திருமகன், இந்த மாதிரி டைட்டில் வருதுல்ல சார், என்ஜாய் பண்ணி வைக்கிறதானா இல்ல அதுவே அமையறதானா, கதைக்கு ஏற்ற மாதிரி அமையறதானா சார்? நிறைய டைட்டில் வந்து அதுவா அமையிறது. இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் கொடுத்தது தான். சைத்தான் பிச்சைக்காரன் நான் வச்சது. திமிரு பிடிச்சவன் ஐ திங்க் டைரக்டர் கொடுத்தது. கோடியில் ஒருவன் வந்து நான் கொடுத்தது. கொலைகாரன் நான் பண்ணது. மோஸ்ட்லி என்ன மக்கள் கவனிக்கணும். பிச்சைக்காரன் அப்படின்ற கதையோட ஆக்சுவல் டைட்டில் வந்து அம்மாலா இருக்குல்ல, அதுதான் நினைக்கிறேன். எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு.
சார் பேசி வெறும் இம். Okay. வெறும் இம் அம்மால இம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகே. எனக்கு வந்து அது கேட்கும்போது அந்த கேரக்டர் அம்மா பையன் பாசம் படத்தை தாண்டி பிச்சைக்காரனோட லைஃப் தான் எனக்கு கிரேட்டாக தெரிஞ்சுது. பிச்சை இருக்கிறத மாதிரி சரி பிச்சைக்காரன் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு இனிஷியலாக ஷாக் ஆனாங்க சார். பட் அதே டைட்டில் வந்து எனக்கு கேட்கும்போது மாசா தெரிஞ்சுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவன் கட்டளை, அடிமை பெண், ஆமா. அந்த மாதிரி ஒரு லோகோவே கிரவுன் ஒன்று வச்சுட்டு பிச்சைக்காரன். அந்த கதையில யாரும் பார்க்காத ஒரு ஆங்கிள் பார்ப்பேன் அந்த கதையை. ஓகே இப்போ அடுத்தடுத்த படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே அந்த பிச்சைக்காரன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது எப்ப அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பிராண்டா ஆச்சு, பெரிய லெவல்ல வந்து ஒரு மக்கள் மத்தியில போய் சேர்த்துச்சுன்றத தாண்டி என்ன பெரிய லெவல்ல பக்குவப்படுத்துச்சு அந்த கதையும் அந்த டைட்டிலும். பிச்சைக்காரன் ஒன்றை பத்தி நான் அதை கேட்டு ரசிச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நடிச்சு பிச்சை எடுத்து வந்த எனக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் வந்துச்சு. பிச்சைக்காரன் 2க்கு நான் கதை எழுதும் போது என் மைண்ட் வந்து எப்படியுமே அந்த பாவர்ட்டிக்கு போய் தான் எழுத முடியும். யாரோ ஒருத்தர் லவ், யாரோ ஒருத்தருக்காக நம்ம வாழணும்னு நினைக்கிறேன், நம்மளோட லவ் தான் நம்மளை வாழ வைக்குது இவ்வளோ இதுக்கப்புறமா. ஸோ அந்த எமோஷன் வந்து பிச்சைக்காரில் பயங்கரமாக 1ல் இருந்துச்சு, அதே மாதிரி 2லையும் இருந்துச்சு. தங்கச்சிக்காக தங்கச்சி இப்போ 3 எழுதிட்டு இருக்கேன். அந்த எமோஷன் என்ன பண்ணலாம், எந்த எமோஷன் ஆமாம் எழுதிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஓப்பனாக பேர் சொல்லணும்னா சாய் அபிநயக்கர் வந்து அவுட் பிளாஷ் பண்ணுறாங்க, அனிருத் சார் அவுட் பிளாஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்த புதுசில் இந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? இல்லை, ரொம்ப பெரிய ஆளான மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் பொதுவாக வரும். மீடியமாக நான் வந்து பெரிய மியூசிக் டேரக்டராக வந்த புதுசுலேயோ நான் வந்து நடிக்க வந்த புதுசுலேயோ நான் பெரிய ஒரு உயரத்துலலாம் இல்லை. ஆக்சுவலாக உயரம் எதை வச்சு மதிப்பிடப்படுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ பெரிய ஹீரோஸ்லாம் வாசலில் வெயிட் பண்ணுறாங்கன்றத வச்சு தான் இருக்குன்றதுனால நான் வந்து இது மாதிரிலாம் நடக்கலையே, நம்ம சின்சியராக தான் வேலை பார்க்குறோம், நம்ம படம் பண்ணுற படம் சின்ன படம்ன்றதுனால ஏதோ விஷயம் நமக்கு சரியாக செட் ஆகலைன்றதால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஒருவேளை எடுத்த உடனே நான் அந்த பெரிய உயரத்துக்கு போயிருந்தேன்னா நான் நடிக்க வந்திருப்பேன்னா கூட தெரியாது. ஓகே. ஆமாம், நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து என்ன மியூசிக் பண்ணாலும் ஹீரோ வச்சு தான் டிசைட் ஆகுது இந்த பாட்டு எவ்வளோ ஹிட் ஆகுது அப்படின்றது. இந்த மக்கள் அப்படிதான். இப்போ மைக்கேல் ஜாக்சன்றவர் வந்து எந்த ஆக்டருக்கு மியூசிக் பண்ணாரு, எல்டன் ஜான் யாருக்கு மியூசிக் பண்ணாரு, யாருக்கு மியூசிக் பண்ணாரு, அப்படிதான் அந்த ஊர்ல இருக்கு. இங்க வந்து ஒரு மியூசிக் டேரக்டரோட மதிப்பு எவ்வளோ பெரிய படங்கள் பண்றாரு, எவ்வளோ பெரிய ஹீரோஸ் கூட அசோசியேட் ஆயிருக்காரு, எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் பண்றாருன்னு இந்த ஆங்கிளே மாறிடுச்சு. ரொம்ப 5-6 படம் பண்ணிட்டு எல்லாம் சின்சியராக தான் வச்சு எனக்கு மியூசிக் தெரியாது ஆக்சுவலாக, ஆனால் அவுட்புட் நல்லா பண்ணுவேன். ஆனால் நிறைய இடங்களை சொல்லி ஆச்சரியப்பட்டு உண்மையாவே தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் வந்து எனக்கு தெரியாதுன்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியாதுன்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இதை கட் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டு நம்ம உங்கள் கான்செர்ட் வீடியோ போட்டால் அப்போ தெரியும் சார். தெரியாதா? ஸோ இந்த ஊரில் வந்து உங்களோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த ஹீரோக்கு மியூசிக் பண்ணுறீங்க, இன்னைக்கு இப்போ நம்பர் 1 மியூசிக் டேரக்டர் யாருன்னா என்னென்ன பெரிய படங்கள் பண்ணுறாரு, ஏண்டா இது எப்படி கேட்குறது அவங்க கிட்ட போய். சரி போகடா, இந்த ரேஸ்க்கே நான் வரலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாயிண்ட்ல நான் நடிக்கிறேன். சரி, என்னோட சின்சியரிட்டி மொத்தமாக விஜய் ஆண்டனி ஒரு சாதாரண ஆள் தானே, ஆனால் சின்சியரான ஆள், இவனை சுற்றியே எல்லாருமே சின்சியரிட்டியை கட்டமைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாயிண்ட்ல, அதுவும் ஒரு முக்கியமான முடிவு தான். ஸோ சமகால இசையமைப்பாளர்கள் அவங்களோட ஒர்க்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? நான் வந்து ராஜா சாரோட தீவிர ரசிகன். ராஜா சார் மியூசிக்கில் வந்து பல ரகசியங்கள் இருக்குது. அம்மா பாட்டுக்கு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் ராஜா சார் தான், ரொமான்டிக்கு ராஜா சார் தான், குத்துப்பாட்டுக்கு ராஜா சார் தான். ராஜா சார் தொடாத இடமே இல்லை. கர்நாடிக்கு ராஜா சார். ரீசெண்டாக மிஷ்கின் சார் கூட ஒரு இதை சொல்லியிருப்பாரு, அந்த கேரக்டர் மலை இறங்கி வரும், அந்த லவ் ஒரு மியூசிக்ல கன்வெர்ட். அதான். ஸோ ராஜா சாரோட மியூசிக் கேட்டதுக்கு அப்புறமா நான் நிறைய பேட்டிகளை சொல்லுவேன், என் பாட்டே நான் கேட்கறது இல்லை. அவர் சாங் கேட்கும்போது அதுக்குள்ள ஒரு ட்ராவல் ஜேர்னி, லெசன்ஸ் பார்க்குறவங்க பார்வையை பொறுத்தது. ராஜா சார் சாங் கேட்கும்போது எப்பவுமே எனக்கு அது இருக்கும். ஆக்சுவலி இப்போ யாரும் கம்மியாக பண்றாங்கன்னு சொல்ல வரல, ஹெவியா களஞ்சியமே அங்கே இருக்கு, கோடி ஆயிரக்கணக்கான பாடல்கள் அங்கே இருக்குது. அதில் இன்னுமே சோல்ஃபுல்லாகவே இருக்கும். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து பாடின அத்தனை சிங்கர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது, ஆண் பெண் 2 ஜெண்டரையும் கம்பேர் பண்ணும்போது டாப் மோஸ்ட் டேலண்டட் சிங்கர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜானகி. ஓகே ஓகே. அவங்க சிரிக்காம அலட்டாம அப்படியே நின்று பாடுவாங்க. இந்த பாட்டு இருக்குல்ல, நேத்து ராத்திரி, அதெல்லாம் எப்படி வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கூட நீங்க சாம்பிள் பண்ணி கூட அதை பாட வைக்க முடியாது. அதை ரிப்ளிகா நீங்க பண்ணி கொடுங்க, யாரோ நீங்க பெரிய இந்தியன் நம்பர் 1 சிங்கர் ஒருத்தங்களை வர வச்சு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க மேடம், ஒண்ணுமே வேணான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாட சொல்லுங்களேன், மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ரெஃபரன்சஸ் என்ன நிறைய இருக்குன்றதுனால என்னைக்காவது நான் பாட்டு ரொம்பலாம் நிறைய வேலை இருக்கிறதுனால கேட்கறது இல்லை பாட்டு. எப்பயாவது கேட்டால் நான் அதுதான் பிரியப்படுவேன். பிரேக்கப் ஆன பசங்க எல்லாருமே ஜிம்முக்கு போறாங்க. உங்க ஒப்பீனியன் என்ன சார்? ஜிம்முக்கு போனா பிரேக்கப் ஆகாது. அப்படியா? பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் போய் புண்ணியம் இல்லை, புரியுதா?
லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.